பேர் வந்து ராஜ்குமார். மன்னூர்பேட்டையிலேருந்து வரேன். லாரி ஓட்டுறேன். லாரி ஓட்டி பாட்டிட்டு இறங்கும்போது வலிக்கு கீழே விழுந்துட்டேன். கையை ஒன்றோடனே மூட்டு உடைஞ்சிட்டு. உடஞ்சவனே எங்கே கட்டு போட்டீங்க? ராயபுரம் கட்டு போட்டு 2ஆவது கட்டுலேருந்து இங்கே கட்டியிருக்கேன். 3ஆவது கட்டு 3 கட்டு போட்டாச்சு. பரவாயில்ல இருக்குது. முன்னாடி வலி பயங்கரமாக உடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 2-3 கட்டு போட்டிருக்கேன். இப்போ வலி பரவாயில்ல, வலி இல்லை. சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கார பேர் ராஜ்குமார். வேலை செஞ்ச இடத்துல இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து வெளியில் தான் கட்டு போட்டிருந்தாங்க. உங்கள் பக்கத்தில் எங்கன்னா போடுங்கன்னு சொல்லும்போது நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அவர் முன்னாடியுமே ரொம்ப பயந்து தான் இருந்தார். கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னார். இங்கே வந்ததுக்கப்புறம் டாக்டர் கொடுத்த எக்ஸ்டென்ஷன் படி இங்கே 3ஆவது கட்டு இப்போ போட்டிருக்கிறோம். முன்ன விட இப்போ எவ்வளோ நல்லா பெட்டராக இருக்கிறாரு. அவர் வீட்டில் அவரோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போதே நல்லா தெரியுது. கை ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னார். இப்படி லைட்டாக கூட திருப்ப முடியாது. அதுவும் நாங்கள் கையும் கூட சரியாக வைக்காதனாலேயே அவர் கொஞ்சம் ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருந்துச்சு. டாக்டர் என்னென்ன சொன்னாங்களோ அது மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்போ அவர் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு. முன்னோட இப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவருக்கு தெரியுது. அது இல்லாமல் டாக்டர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே அவர் நடந்துக்கிறது எல்லாமே எங்களுக்கு அது ஓகேவா. நான் ஃபஸ்ட்டு யோசித்து வரும்போது தெரியாத இடமா இருக்குது, புதுசாக இருக்குது, எப்படி இருக்குமோன்னு நினச்சி தான் நான் வந்தேன். அப்புறம் அவங்க பேசுகிற விதம், பழகிற விதத்தை வச்சு போது எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஸோ தேங்க்யூ.